Disclaimer. Mutual funds are subject to market risk. Mutual fund investment பண்றதுக்கு முன்னாடி scheme related documents, offer related documents எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரிஸ்க் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது HDFC மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில ஒரு NFO லான்ச் பண்ணிருக்காங்க. நேம் வந்து HDFC Developed World Indexes Fund of Funds. இந்த ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த ஃபண்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். பிளஸ் இதுல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியும். வெல்கம் டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச் யூடியூப் சேனல். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆர் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செலவு பண்றோம், உங்களோட போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றதுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்றதுல தப்பு இல்லையே. ஸோ லேட் பண்ணாம உடனே மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமே கூகுள் மீட் மூலியமா பேசலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது HDFCயோட NFOல லான்ச் ஆகியிருக்கிற ஃபண்ட் HDFC Developed World Indexes Fund of Funds. இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் ஃபண்டுங்க. இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். 23 டெவலப்டு மார்க்கெட், அதாவது 23 கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. 5 ரீஜியன் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கனடா, USA, யூரோப், ஜப்பான் அண்ட் பசிபிக் எக்ஸ் ஜப்பான், இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா CSIF MSCI USA Blue UCITS ETF, அதாவது CSIF அப்படிங்கிறது கிரெடிட் சுவிஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இதுதான் வந்து CSIFனு ஷார்ட்ல சொல்றாங்க. MSCI அப்படிங்கிறது மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல். இந்த CSIF அண்ட் MSCI பத்தி நான் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபண்ட் ஒரு குளோபல் ஃபண்டுங்க. இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் மேல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 5 ரீஜியன்ஸ் 23 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 23 கண்ட்ரீஸ் மேல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா 23 டெவலப்டு மார்க்கெட், அதாவது 23 கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 5 ரீஜன் சொன்னாங்க இல்லையா. ஸோ கனடா, USA, யூரோப், ஜப்பான் அண்ட் பசிபிக் எக்ஸ் ஜப்பான், இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது. இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா MSCIயோட இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MSCI அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல். இது ஒரு குளோபல் இண்டெக்ஸ். MSCI சைனா, MSCI யூரோப், MSCI இந்தியான்னு சொல்லிட்டு குளோபலா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கிற ஒரு இண்டெக்ஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் ஃபண்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. CSIF MSCI USA Blue ETFல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் 67.6% பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் CSIF ஈக்விட்டி யூரோப் 19.1% பண்ண போறாங்க. CSIF ஈக்விட்டி ஜப்பான் 6.6% பண்ண போறாங்க. CSIF ஈக்விட்டி பசிபிக் எக்ஸ் ஜப்பான் 3.3% பண்ண போறாங்க. CSIF ஈக்விட்டி கனடா 3.3% பண்ண போறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட இண்டெக்ஸஸ். ஸோ இது வந்து ஈக்விட்டி ஜப்பான், ஈக்விட்டி யூரோப் அண்ட் USA இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் அந்தந்த கண்ட்ரியை பேஸ் பண்றது MSCI. ஸோ MSCI அப்படிங்கிறது முன்னாடி சொன்னோம் பாத்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல். அது வந்து ஒரு குளோபல் இண்டெக்ஸ், அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாவே லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15-20 இயர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபினாமினலா இருக்கும் கம்பேர் டு நார்மல் அதர் கண்ட்ரீஸ் மார்க்கெட் ஆர் ஆக்டிவ் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ். இந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படி எதை கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து MSCIயோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெஸ்டா தான் இருக்கும். இந்த ஃபண்ட் ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். லாக் இன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஃபண்ட் ஓப்பன் ஆகிற டேட் பாத்தீங்க அப்படின்னா 17 செப்டம்பர் 2021 இன்னில இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 1 அக்டோபர் 2021 வரைக்கும் NFOல அப்ளிகபிளா இருக்கும். நீங்க இந்த பீரியடுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு NAV பிரைஸ், நெட் அசெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ரூபாயில கிடைக்கும். ஸோ ஒரு யூனிட்டோட பிரைஸ் 10 ரூபாயில கிடைக்கும். அதுக்காக தான் மோஸ்ட்லி NFOல எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. பிளஸ் வந்து ஃபண்டோட ஃபீச்சர்ஸும் பார்ப்போம். இவங்களோட ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டோட ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதை பார்த்து தான் நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா HDFC Developed World Index Fund of Funds ஓப்பன் எண்டட் ஃபண்ட். இந்த ஃபண்ட் லாக் இன் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கீம் இன்வெஸ்டிங் இன் யூனிட்ஸ் ஆர் ஷேர்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ETFs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அண்ட் விச் வில் aggregate track the MSCI World Index is suitable for investors who are seeking. அதாவது MSCI World Index இவங்க வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த ஃபண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறத சொல்ல வராங்க.
MSCI அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லயும் அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா MSCI சைனா, MSCI யூரோப், MSCI US இண்டெக்ஸ், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லயும் MSCI இண்டெக்ஸ் இருக்கும். இதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஸ்டாக்ஸை க்ளோஸா மானிட்டர் பண்ணி டைம் டு டைம் மார்க்கெட் வாலிட்டிலிட்டியை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த HDFC டெவலப்டு வேர்ல்டு இண்டெக்ஸஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு கூட பாத்தீங்க அப்படின்னா MSCIயோட ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா which will aggregate track the MSCI World Index, இந்த பேஜ்லயே கொடுத்துட்டாங்க அவங்க டீடைல் கிளியரா. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் வைஸ்ல வெரி வெரி ஹை ரிஸ்க் அவங்களே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹை ரிஸ்க் தான் இது. ஹை ரிஸ்க் எடுத்தாதான் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். என்னோட நிறைய வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தென் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டீடைலா சொல்லியிருக்காங்க பாருங்க. டு ப்ரொவைட் லாங் டர்ம் கேபிட்டல் appreciation by passively investing in units or shares of overseas index funds or ETFs ன்னு கொடுத்திருக்காங்க. MSCI World Index subject to tracking errors. There is no assurance that the investment objective of the scheme will be achieved. எதுவும் அஷூரன்ஸ் நாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிடுறாங்க. ஏன்னா எல்லா ஃபண்டுமே அதே மாதிரி தான், எதுவுமே வந்து கேரண்டீட் கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி இவங்க மென்ஷன் பண்ணியே இருக்காங்க. அது ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் கிருஷ்ணன் குமார் தாகா, இவர் தான் ஃபண்ட் மேனேஜர். அண்ட் இந்த ஃபண்டோட பிளான் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் ரெண்டுத்துலயுமே கொடுக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா growth ஆப்ஷன் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஆப்ஷன் கிடையாது. அதாவது IDCW இருக்கு இல்லையா, அதான் டிவிடெண்ட் ஆப்ஷன். எல்லாத்தையுமே growth டிவிடெண்ட் ரெண்டுமே இருக்கும் எல்லா ஃபண்ட்லயும். இந்த ஃபண்ட் வெறும் growth மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் கொடுக்கல. மினிமம் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டியூரிங் NFO பீரியட்ல 5,000 மினிமம் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் NFO லான்ச் ஆயிடும் பாத்தீங்களா, 1 அக்டோபருக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்ல ஒரு 5 டேஸ்ல வந்து செகண்டரி மார்க்கெட்ல வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 தான். அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கூட நீங்க செகண்டரி மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் 1000 ரூபாயில இருந்து கூட மினிமம் ஆட் பண்ணிக்கலாம், டாப் அப் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டுக்கு என்ட்ரி லோட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% பிடிப்பாங்க. சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1 மந்த்துக்குள்ள ரெடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் அதாவது 30 டேஸ்க்கு அப்புறமா நீங்க ரெடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோட் எதுவும் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர், STP, Flexi STP இதெல்லாம் பண்றீங்க, அதாவது ஃபண்ட்ல இருந்து மூவ் ஆனாலே உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோட் அப்ளிகபிள் ஆகும். அது 30 டேஸ்க்குள்ள இருந்தா. 30 டேஸ்க்கு அப்புறம் ஆச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் MSCI வேர்ல்ட் இண்டெக்ஸ் டியூ டு டைம் ஜோன் டிஃபரன்ஸ் பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி கால்குலேட்டட் வித் டேஸ் லேக். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டியூ டு டைம் ஜோன், யூஎஸ்ல நைட்னா இங்க பகல், இங்க பகல்னா அங்க நைட் இல்லையா, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலும் டைம் டிஃபர் ஆகுது இல்லையா, மார்க்கெட் டைமிங்கும் டிஃபர் ஆகும் இல்லையா, அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜென்ரலா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நேத்தோட பிரைஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதுல எப்படி பாத்தீங்க அப்படின்னா முந்தானத்தோட பிரைஸ் தான் இன்னைக்கு தெரியும், நேத்தோட பிரைஸ் வந்து நாளைக்கு இன்னும் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு தான் இது வரும், அதுதான் சொல்ல வராங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லணும், டிரான்சாக்ஷன் பிளஸ் 7 பிசினஸ் டேஸ் ஆகும் இன்கேஸ் நீங்க ரிடம்ஷன் பண்ணீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் NFOல ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து 1,20,000 ரூபாய் ஆயிடுச்சு, இல்ல 1,25,000 ரூபாய் ஆயிடுச்சு, நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு, நீங்க வந்து புக் பண்றீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணி ரெடீம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரிடம்ஷன் அப்ளை பண்ணி டிரான்சாக்ஷன் டேட்டு பிளஸ் 7 பிசினஸ் டேஸ் 8வது நாள் தான் உங்க பேங்க்ல கிரெடிட் ஆகும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட டீடைல்ஸ் இவங்க கொடுக்கல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 1% இல்ல 1.5% குள்ள தாங்க இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல நீங்க இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை. அது வந்து லாங் டர்ம்ல உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு சார்ஜாலாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ நத்திங் டு வரி அபவுட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சஜஷன் பண்ணலாம். நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, ஹை ரிட்டர்ன்ஸ் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல பண்ணலாம். இல்ல என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் கூட டவுன்ல போகாது சார், போகக்கூடாது, நான் வந்து சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல லோ ரிஸ்க் போகணும்னு நினைக்கிறேன், இல்ல 1 இயர் 2 இயருக்கு தான் பிளான் பண்றேன் அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. 1 or 2 இயர் இல்ல லெஸ் தென் 2 இயர்ஸ்னா நீங்க வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல தான் போகணும். உங்களுக்கு 5 இயர்ஸ் அட்லீஸ்ட் மோர் தென் 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். பட் அகைன் டிசிஷன் இஸ் யோர்ஸ், ஜஸ்ட் நான் சஜஷன் தான் கொடுக்குறேன். ஈவன் 6 மாசம் 3 மாசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களாம் கூட இருக்காங்க, ஹை ரிஸ்க் எடுத்து ஹை ரிட்டர்ன்ஸ் பாக்குறவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோல இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம், கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு பெரிய query இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு இமெயில் அனுப்புங்க ungalstocktrader@gmail.com. அண்ட் ரீசெண்டா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இஸ் திஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுவும் போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்ட்டு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.